ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. Dear students, 11th standard computer science unit 2 algorithmic problem solving chapter 6 பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த chapter 6ல வந்து specification and abstraction இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. Before going to learn about specification and abstraction, first of all we have to know what is algorithm, what is algorithmic problems, what are the algorithmic elements, that means building block of algorithms. சரிங்களா? தென் ஒவ்வொரு அல்காரதனுடைய பில்டிங் பிளாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதன் பிறகு அல்காரதமிக் டிசைன் டெக்னிக், இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அல்காரதமிக் டிசைன் டெக்னிக்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 6.5 ஸ்பெசிஃபிகேஷனை பற்றியும் அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றியும் தனியாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் கம் டு த டாபிக். ஸோ வாட் இஸ் அல்காரதம்? இப்போ அல்காரதம்னா என்ன? இப்போ இந்த லெசன் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், அதை பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் ஆஃப்டர் லேர்னிங் த கான்செப்ட்ஸ் இன் திஸ் சாப்டர் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் அல்காரதமிக் ப்ராப்ளம் சால்விங், அப்ளை த நாலேஜ் ஆஃப் த அல்காரதமிக் டெக்னிக் இன் ப்ராப்ளம் சால்விங். இந்த ரெண்டையும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போது யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸ் பெர்ஃபார்ம்டு இன் அவர் டெய்லி லைஃப் ஃபாலோ த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வர்றதுலேயே பார்த்தீங்கன்னா ஸோ மெனி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் நடக்குது. காலையில் எந்திரிச்சு அம்மா கோலம் போடுறாங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோலத்தில் புள்ளி வச்சு கம்பி வச்சு நீட்டி பண்ணுறது, அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி டே டு லைஃப்பில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அல்காரிதம்னு சொல்ல போகிறோம். அப்போ அல்காரிதத்துக்கு ஒரு டெஃபினிஷன் பாருங்கள். an algorithm is a sequence of instructions to accomplish a task or solve a problem. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு தேவையான சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், that is called algorithm. அப்போது யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் அல்காரதமிக் ப்ராப்ளம் சால்விங்காக தான் இருக்கும். அல்காரதமிக் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அல்காரதம் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட் யூஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நான் ஒரு அல்காரதம் எழுதி வச்சிடுறேன். எழுதுனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன், ஒரு லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் the statements. Okay, I have to write an algorithm. Based on that algorithm I have to write an program in the programming language. அடுத்தது ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன இருக்கும், எப்படி அதை ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணப்படுது, ஸ்பெசிஃபை பண்ணப்படுது, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டணும். a problem is specified by given input data. ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இன்புட் டேட்டா இருக்க போது. தென் டிசைட் அவுட்புட் டேட்டா, நாட் ஒன்லி டிசைட் அவுட்புட் டேட்டா, இந்த முக்கியமான மூணாவது பாயிண்ட் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா. இதுதான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டெக்னிக். தென் ஃபைனலாக உங்களுக்கு முக்கியமான இந்த ஏரியாவில் இந்த பேஜில் உங்களுக்கு 2 மார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வாட் இஸ் அல்காரிதம். அல்காரிதத்துக்கு 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம். அண்ட் அல்காரிதம் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் intended to solve a problem. Then algorithmic problem, இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறத வந்து நம்ம அல்காரதமிக் ப்ராப்ளமாக சொல்கிறத விட ஒரு சிலது பார்த்திங்கன்னா சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமாக இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அல்காரதமிக் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அல்காரதம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சம் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தேவைப்படுது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம புக்கில் ஆதர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வெல் நோன் கோட் கிராஷ் அண்ட் உல்ஃப் ப்ராப்ளம், தென் ஆடிங் 2 numbers, தென் கெமிலியான்ஸ் இன் குரோம் லேண்ட். தீஸ் ஆர் த ப்ராப்ளம் ஃபார் அல்காரதமிக் ப்ராப்ளம்ங்கிற கேட்டகரியில் நம்ம கொண்டு வரலாம். காரணம் என்னென்னா, ஒரு ஃபார்மர் வந்து
அவர் ஃபார்மர் இருக்கிறாரு, அவர் ஒரு கோட் ஒன்று வச்சுருக்கிறாரு, கிராஸ் இருக்குது, உல்ஃப் இருக்குது. அவருடைய வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் நடுவில் ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும், ரிவர்லேருந்து அந்த சைடுக்கு போகணும் அப்படின்னா ஒரு போட் எப்போவுமே யூஸ் பண்ணுவார். நான் போட்டில் வந்து 2 பேர் தான் அட் எ டைம் போக முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எத்தனை ஸ்டெப்ஸில் இதே நேரத்தில் கோட்டையும் கிராஸையும் தனியாக விட்டுட்டு உல்ஃபை மட்டும் கூட்டிகிட்டு போனால் கோட் வில் ஈட் த கிராஸ். அதே நேரத்தில் கோட்டையும் உல்ஃபையும் விட்டுட்டு கிராஸை மட்டும் தூக்கிட்டு போனாலும் சிக்கல். உல்ஃப் என்ன பண்ணும்? கோட்டை சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனில் எத்தனை ஸ்டெப்ஸ் இன்வால்வ் பண்ணப்பட்டு அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படுறோம் ரிவரை கிராஸ் பண்ணணும்னா. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெலாம் நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா அல்காரிதமிக் ப்ராப்ளம்னு சொல்ல வரோம். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் 6.3 கன்சிடர் த கெமிலியான்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம். இப்போ ஒரு ஐலண்டில் பார்த்தீங்கன்னா கெமிலியான்ஸ் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிலியான்ஸ் இருக்கான். ஒரு ரெட் கெமிலியான், க்ரீன் கெமிலியான், ப்ளூ கெமிலியான் 3 இருக்கும். இந்த 3ல் ஏதாட்டு 2 டிஃப்ரெண்ட் கலர் கெமிலியான் மீட் பண்ணும்போது அதனுடைய கலர் தட் கலர் பிகம்ஸ் ரெண்டு கெமிலியானுடைய கலருமே எப்படி பண்ணுமா அந்த அதர் ஒன் தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா அந்த கலருக்கு மாறிடுமா. ஸோ இப்படி மாறும்போது இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள். ஃபார் விச் நம்பர் ஆஃப் ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ கெமிலியான்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு அரேஞ்ச் எ சீரீஸ் ஆஃப் மீட்டிங் தட் ரிசல்ட்ஸ் இன் ஆல் கெமிலியான்ஸ் டிஸ்பிளேயிங் சேம் கலர். திஸ் இஸ் அல்காரிதமிக் ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? அல்காரிதமிக் ப்ராப்ளம் சொல்கிறோம். பிகாஸ் there is an algorithm to arrange meetings between chameleons. So using some properties of the algorithm we can find out for which initial number of chameleons the goal is possible. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த 2 மார்க் கொஸ்டின் உங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அடுத்த 2 மார்க்காக கேட்க போகிறதா என்னென்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்னு கேட்கலாம். இது 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். 2 மார்க்கில் கேட்டால் யூ ஷுட் ரைட் ஒன்லி these 2 building blocks. What are the building blocks of algorithm? Data, variable, control flow, functions. இது 2 மார்க் கொஸ்டினுக்கு என்ன ஆகும். இதே 3 மார்க் கொஸ்டினில் 5 மார்க் கொஸ்டினில் கேட்டால் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ டேட்டானா என்ன? உங்கள் ரியல் லைஃப்பில் டேட்டானா நமக்கு தெரியும். அல்காரிதம் டேக்ஸ் இன்புட் டேட்டா, ஒரு இன்புட் டேட்டாவை எடுத்துக்கிடுது, அதை ப்ராசஸ் பண்ணுது, தென் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ டேக் த இன்புட் டேட்டா, ப்ராசஸ் த டேட்டா, தென் ப்ரொடியூஸ் த அவுட்புட் டேட்டா. இப்போ எல்லாமே இங்கே நமக்கு டேட்டா வந்து முக்கியமானதாகிடுது. அப்போ டேட்டானா என்ன சார்? டேட்டா மேபி அ நம்பர் ஆர் ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர், சரிங்களா? வாட் எவர் இட் இஸ், எதுனாலும் இருக்கலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கலாம். தென் வேரியபிள். வேரியபிள் என்ன? நம்ம இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வேரியபிள். வேரியபிள்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நேம்டு பாக்ஸ், மெமரியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு நேம்டு பாக்ஸுக்கு பேர் வேரியபிள்னு சொல்கிறோம். The data stored in the variable is also known as value of the variable. Data of the variable சொல்கிறதுக்கு பதிலாக வேல்யூ ஆஃப் த வேரியபிள்னு சொல்ல போகிறோம். ஸோ வேல்யூ, டேட்டா இதெல்லாம் ஒன்றா சேம். அடுத்தது இப்போ வேரியபிள்ஸ் உள்ள வேல்யூ இருக்கும்போது அந்த வேல்யூனுடைய ஸ்டேட் வந்து மாறணும். அப்போது கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸஸ் இந்த ரியல் வேர்ல்டு கேட்டிங்கன்னா ஹாவ் அ ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன சார்? ஒரு வேரியபிளுடைய ஸ்டேட் எப்போ மாறும்போது அதனுடைய வேல்யூ மாறும்போது அதனுடைய ஸ்டேட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், வேரியபிளுடைய வேல்யூ மாற மாற ஸ்டேட் மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் தெரியுமா? இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அழகாக அந்த ஸ்டேட்டினுடைய ஸ்டேட்டை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டிராஃபிக் சிக்னலை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஏ டிராஃபிக் சிக்னல் வேரியபிள், ஒரு வேரியபிள் டிராஃபிக் சிக்னல்ங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். அது 3 விதமான ஸ்டேட்டை பெற்றிருக்க முடியும். ஒன்று க்ரீன் ஸ்டேட்டில் இருக்கலாம், அண்டு எல்லோ, ஆம்பர், ஆரஞ்சு, தென் ரெட்டு. 3 ஸ்டேட்டில் இருக்கும்போதும் இல்லையா? கோ, செட், ஸ்டாப், அந்த மாதிரி கோ, அலர்ட், ஸ்டாப். இந்த 3 ஸ்டேட்டில் மாறுதுன்னு வச்சுக்கேன். இப்போ இங்கே 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ டிராஃபிக் சிக்னல் ஹேஸ் அ 3 ஸ்டேட். அப்போ த ஸ்டேட் இஸ் சேஞ்ச்டு டு அலோ த ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக். இது நேச்சர். The state may be represented by a single variable signal which have one of the 3 values such as. Okay. Next topic வந்து control flow. இப்போ அல்காரிதம் உருவாக்கப்படுறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் உருவாக்கப்பட போகிறது இல்லை. தெர் ஆர் மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்.
அதான் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோவில் பார்க்க போகிறோம். அல்காரிதம் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. அல்காரிதம் இஸ் பில்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், சீக்வன்ஸாக தான் இருக்கணுமா, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி வரலாமா, ஜம்ப் பண்ணி போகலாமா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டடாக லூப்பிங் கான்செப்டில் மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் அதை ஸ்டேட்மெண்ட்டை வந்து அகைன் எக்ஸிக்யூட் பண்ணலாமா, இதை தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அல்லது கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்ல போகிறோம். அப்போ an algorithm is a sequence of statement. However, after executing the statement, the next statement to be executed need not be the next statement in the algorithm. First statement execute ஆனோன்னே செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படி என்ன ஆகும், ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோ கூட மாறலாம். சரிங்களா? அப்போது இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்கிறோம். த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. அப்போ எத்தனை வகையான கண்ட்ரோல் ஃப்ளோஸ் இருக்குது சார், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் நாம் 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ. இன் சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ the sequence of statements are executed one after another. வரிசையாக அடுத்தடுத்து நடக்கக்கூடியதெல்லாம் சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோனா அங்கே கண்டிஷன் வந்து ஒரு அப்ளை பண்ணப்படும், கண்டிஷன் டெஸ்ட் பண்ணப்படும். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. அப்போ 2 சாய்ஸஸ் இங்கே கிடைக்குது. Out of 2 choices, out of 2 alternatives, only one statement should be executed. அப்போ அதர் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். தென் தேர்ட் ஒன் இஸ் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்தல கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் டெஸ்டட். இஃப் த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதோட முடியாது, மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் த சேம் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டட்லி. அப்போ திரும்ப ரிப்பீட்டடாக certain number of time வரைக்கும் எக்ஸிக்யூஷன் ஆகணும். எது வரைக்கும் சார் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா until the condition becomes false. இது வரைக்கும் எக்ஸிக்யூஷன் நடக்கக்கூடியது. இதெல்லாம் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கான்செப்டை தான் இட்டரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அல்லது லூப்பிங் கண்ட்ரோல் ஃப்ளோவில் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அல்லது இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் எப்படி பார்க்குறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அல்காரிதம் வந்து கேன் பிகம் வெரி காம்ப்ளெக்ஸ். எப்போ இது காம்ப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் அதிகமாக அந்த அல்காரிதம் வந்து பிக் இன் சைஸ். அப்போ சைஸ் பிக்காக பெருசாகும்போது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அங்கே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணலான்னா அல்காரிதத்தை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஒரு 2-3 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிடுவோம். அது அந்த பார்ட் ஆஃப் த அல்காரிதத்துக்கு பேர் தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் அல்லது பெரிய அல்காரிதம் இஸ் பிரேக் இன்டு ஸ்மால் அல்காரிதம்ஸ். ஓகே, தென் ஃபைனலி ஈச் ஸ்மால் பார்ட்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் டு கம்ப்ளீட் அல்காரிதம். சரிங்களா? ஸோ டிவைட் அண்ட் கான்க்வர் கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன். கீப் இன் மைண்ட். ஸோ பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிக் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராப்ளமாக நம்ம என்ன பண்ண போனால் ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அந்த ஒவ்வொரு ஸ்மால் அல்காரிதத்துக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ ஃபங்க்ஷனுங்கிறது இஸ் லைக் அ சப் அல்காரிதம் இப்படி கூட சொல்லலாம். ஒரு பெரிய அல்காரிதத்துலேருந்து ஒரு சின்ன அல்காரிதம் சொல்லலாம். இது என்ன ஆகும், ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி இன்புட் எடுக்கும், அது ப்ரொடியூஸ் அவுட்டு. இந்த அல்காரிதம்னு சொல்லிட்டாலே இதுக்கு 3 ப்ராசஸ்: இன்புட், டேட்டா, ப்ராசஸ் த டேட்டா அண்ட் அவுட்புட் த டேட்டா. அப்படி தானே அவுட்புட் டேட்டா. அதே செயலில் தான் ஃபங்க்ஷன்ஸும் பண்ண போகுது. ஸோ இட் டேக்ஸ் அண்ட் இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் தென் அவுட்புட், சாட்டிஸ்ஃபை த டிசைர்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் ஆர் அண்ட் ஹைட். ஒரு சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ நோ த ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு 2πr² ப்ளஸ் 2πrh. 2πr² ப்ளஸ் 2πrh. இங்கே
2 pi r ஹெச்ங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸை குறிக்குது. இப்போ 2 pi r ஸ்கொயர்டுங்கிறது எதை குறிக்குது? ஏரியாவை குறிக்குது. அப்படி தானே? 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ப்ளஸ் 2 pi rங்கிறது யூஸ்வலாக 2 pi rங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்ட்டு ஹைட். அப்போ நமக்கு 2 pi rக்கான சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா, pi r ஸ்கொயர் அப்படிங்கிற ஏரியா ஆஃப் அ சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா we can easy to find the area of, that means surface area of a cylinder. அப்போ இங்கே here we use two functions such as area of a circle plus circumference of the circle. இப்போ இங்கே ரெண்டு function is create பண்ண போகிறோம். So we can identify two functions, one for calculating area of the circle and the other for circumference of the circle. So if we abstract the two functions as circle area r and circle circumference r, then cylinder area r comma h can be solved. அப்போ cylinder area, that means area of cylinder r h equal to 2 into circle area, this is a function, plus circle circumference into h. இப்போ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 6.4 அல்காரிதம் டிசைன் டெக்னிக். ஸோ ஒரு அல்காரிதம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா some basic principles. So there are few basic principles and techniques for designing algorithm. இந்த இதில் வந்து இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிகேஷன், தென் அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்பெசிஃபிகேஷனை கொஞ்சம் அடுத்த காம்போனண்ட்டாக பார்ப்போம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா காம்போசிஷன், நாலாவதாக டீகாம்போசிஷன். ஸோ தீஸ் 4 இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம் டெக்னிக் சொல்லணும், அல்காரிதம் டெக்னிக் அப்படி சொல்லலாம். ஸோ 4 பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் டிசைனிங் அல்காரிதம்னா 4 பேசிக் டெக்னிக்ஸ் மைண்டில் வச்சுக்க. ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன். ஓகே சார், ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சார்? முதல் ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளத்தை எப்படி, ப்ராப்ளம் ப்ரீசியஸில் இருக்கணும், அந்த ப்ராப்ளத்தோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பெசிஃபை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் given and the output desired. அப்போ the specification must also state the properties of the given input and the relation between the input and output. இந்த ரெண்டையும் அது என்ன பண்ணியிருக்கணும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ the first step in the problem solving is to state the problem precisely. A problem is specified in terms of input given and the output desired. அப்போ என்னென்ன இன்புட் வேணும், நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும். ஸோ உப்மா ப்ரிப்பேர் பண்ணுறது இது வந்து அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஏ உப்புமா, ஹவு டு ப்ரிப்பேர் ஏ கப் ஆஃப் காஃபி, திஸ் இஸ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு முதல்ல ஸ்பெசிஃபிகேஷன் வேணும். என்னென்ன இன்புட் டேட்டா கொடுத்தோம்னா வி கெட் ஏ அவுட்புட் டேட்டா, டிசைடு டெலிசியஸ் காஃபிங்கிற அவுட்புட் டேட்டா கிடைக்கும். சரிங்களா? அப்போ தேவையான கிவன் இன்புட் என்ன, சரிங்களா? அப்போ இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு நம்ம காம்பினேஷன் ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்போது வி கெட் த அவுட்புட், இதை தான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறான். தென் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ப்ரீவியஸ்லி நான் சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன், சுகர் வேணும்னா நான் 4 ஒயிட் கலரில் 4 பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் சுகரை மட்டும் நம்ம தனியாக ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு தேவை என்ன, சுகர் தான். ஸோ ஒயிட் கலர் பாட்டில் 4 பாட்டில் இருக்குது, சுகர் இருக்குது, மைதா இருக்குது, சால்ட் இருக்குது, கார்ன்ஃப்ளேக் மாவு இருக்குது. பட் நமக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் தீஸ் 3 சுகர் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ இதை மட்டும் எசென்சியல் காம்பனண்ட்டை மட்டும் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன். நவ் I explain the abstraction. A problem can involve lots of detail. Several of these details are unnecessary for solving the problem. So only few details are essential. Ignoring or hiding unnecessary details and modeling an entity only by its essential properties is known as abstraction. தேவையில்லாததெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு தேவை இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான எசென்சியல் காம்போனன்ட்ஸ், எசென்சியல் திங்ஸ், எசென்சியல் இன்க்ரீடியன்ட்ஸ் அதை மட்டும் நம்ம எடுக்கணும். இதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
when we represent the state of the process, we select only the variables essential to the problem and ignore the inessential details. அப்படி கொடுத்துருக்கோம். காம்போசிஷன் என்ன? கம்பைன் பண்ணுறது. டீகாம்போசிஷனுக்கு ஆப்போசிட்டாக காம்போசிஷன் இருக்கும். இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு பேர் காம்போசிஷன். டீகாம்போசிஷன்னா பெரிய மெயின் அல்காரதத்தை ஸ்மால் சப் அல்காரதமாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் டீகாம்போசிஷன். முதல் டீகாம்போசிஷன் முடிச்சுட்டு காம்போசிஷன் போகலாம். ஸோ டீகாம்போசிஷன், we divide the main algorithm into functions, we construct each functions independently. ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், இண்டிபெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். சரியா, மெயின் பண்ணுறோம். அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைனலி நம்ம தனித்தனியாக பண்ணியிருக்கிறது டிவைட் பண்ணதை we construct மெயின் algorithm using the functions. இது காம்போசிஷன்ங்கிற கேட்டகரிக்கு வந்துடும். So when we use this function, it is enough to know the specification of the function. It is not necessary to know how the function is implemented. இப்போ காம்போசிஷனுக்கு வாங்க. An algorithm is composed of assignment and control flow statement. ஒரு அல்காரதம் எடுத்துட்டிங்கன்னா அதில் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் காம்போஸ் பண்ணி ஒரு காமன் இன்டெகிரேட்டட் காம்பவுண்டை இன்டெகிரேட்டட் ப்ராசஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது we get the algorithm. So an algorithm is composed of assignment, control flow statement. Control flow statement tests a condition of the state and depending on the value of the condition decides the next statement to be executed. அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ காம்போசிஷன் பண்ணியாச்சு, டீகாம்போசிஷன் பண்ணிடுறோம். ஸோ இந்த நாலுமே அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ங்கிற கேட்டகரியில் வருது. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.